அட சண்டாளிவளா, ஏதோ காஞ்ச மாலையை ஓட்டு மேலே தூக்கி போடுற மாதிரி என்னைய தூக்கி மேலே போட்டுட்டு போயிட்டாளுவே. சாந்தியக்கோ, இந்த ஆளை பார்க்கதாங்கோ பாவமாக இருக்கு. குடிச்சான்னா இந்த ஆள் பேசுகிற பேச்ச காதில் கேட்க முடியல. ஆமாம் மீனா, நானே இன்னைக்கு தானே பார்த்துருக்கேன். என்னடி இங்க பார்வை? இங்க என்ன வித்தையா கட்டுறாவ? அவன் வீட்டு பொழப்ப பாருங்க. வந்துட்டாளுவே, வீட்டுல வேற சோழி மயிர் இல்லைன்னு. சாந்தியக்கோ வாங்க போயிடலாம். இதுக்கு மேலே இங்கே நின்னா நம்மளையும் இந்த ஆளை திட்ட ஆரம்பிச்சிருவான். ஆமாம் வா மீனா, நம்ம போயிடுவோம். லட்சுமி அக்காவே இந்த ஆளை வீட்டை விட்டு துரத்திட்டாவே. நமக்கு என்ன இனிமே இங்கே வேலை, நம்ம போயிடுவோம். வீட்டுல புருஷனுக்கு சுவார் பொங்கி கொடுக்காண்டாளுவே ஒருத்தி வளம். அடுத்த வீட்டுல என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு ஓடியே வந்துருவாளுவே எல்லா யோகிய சீகாமணிகளும். இன்னைக்கு இந்த லட்சுமிய அவளா நானானு பாத்துருணும். எல்லாருக்கும் சோறு கறி வேணும்னா அடுப்புல கிடக்கு ஊத்திக்கிடுங்க. லட்சுமி, உன் வீட்டுக்காரன் ஒன்றும் சாப்பிட்டுருக்க முடியல காலையில இருந்து. சாப்பிடலன்னா கடக்க ஆச்சே குடிக்கார பைய. நமக்கு என்ன வந்தது, நீங்க சாப்பிடுங்க. என்னதான் இருந்தாலும் வெறும் வயிற்றுல குடிச்சு குடிச்சு குடல் என்னத்துக்கு ஆகும்? அந்தால வெந்து அவிஞ்சு போகும். அதான சொல்லியே, சாப்பிட்டுட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் சோத்தை போட்டு கொண்டு போய் வெளியே போயாவது கொடுத்துட்டு வந்துரு. சும்மா இருந்தாச்சே, நானும் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். இனிமே அந்த தண்டை பண்ணி வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன். நான் இப்படி பாவம் பார்த்து தான் அந்த ஆள் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கான். காலையிலே வந்த நேரத்துல இருந்து நானும் ஒரு சொட்டு தண்ணி பல்லுல படாம அங்கன இங்கன்னு ஓடி அந்த திருட்டு பையில பிடிச்சு கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன். காலையில ஒரு முறை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அடுத்து பிடிச்சு கொண்டு போய் திருட பையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்கூட்டியும் குத்து விளக்கையும் நான் மீட்டுட்டு வந்தது என்னோட சாமர்த்தியம். இந்த ஆள் என்ன பண்ணனா, ஒன்றும் பண்ணலை. குடிச்சிட்டு மட்டையானது தான் மிச்சம். இப்போ வந்து மறுபடியும் குடிச்சிட்டு வந்து ஆடியான். சரசு வீட்டுக்காரன் இல்லைன்னா அன்னைக்கு அந்த திருட்டு பையில பிடிச்சிருக்கவும் முடியாது. ஏதோ நல்ல நேரம் அந்த ஆள் பார்த்துருக்காரு. பார்த்து அந்த மனுஷன் பிடிச்சி தந்ததுனால கொண்டு போய் ஒப்படைச்சோம். ஆளும் பேருமா சேர்ந்து. இல்லாட்டினா இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் என்ன ஆச்சே பண்ணுவேன்? ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை, ஒரு பொறுப்பு கிடையாது. சரி கொஞ்சம் குடிக்காம கடந்துட்டு போட்டுன்னு நினைச்சா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படியாச்சே? நிம்மதியா ஒரு வாய் சோறு திங்க முடியானா அந்த ஆளு? தோளுக்கு மேல பிள்ளைகள் வளர்ந்தாச்சு, பெரிய பிள்ளைகள் ஆயிட்டு அவ்வளவும். இனிமே கட்டி கொடுக்கணுமே, அதுக்காண்டி நம்மளாவது கொஞ்சம் பொறுப்பா இருப்போமேனு இருக்கிறானும் அந்த மனுஷன். எவ்வளவு நாளுதாச்சே நானும் பொறுப்பேன். இந்த ஆளு நான் இன்னைக்கு சரியாயிருவான் நாளைக்கு சரியாயிருவான்னு பொறுத்து நானும் இருந்து பார்த்துட்டேன். இதுக்கு மேலெல்லாம் சரிப்பட்டு வராதாச்சே. இனிமே இருந்தாலும் இப்படிதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான்னா கோர்ட்டில் போய் ஒரு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். யார்கிட்டயாவது கையை காலை பிடிச்சாவது. சரி லட்சுமி அழாத. ஆமா லட்சுமி அக்கா அழாதீங்க. இங்க அழுதான் எங்களுக்கும் வருத்தமா இருக்கு. லட்சு டோன்ட் வரி. நான் எதுக்கு அழணும்? நான் இனிமே அழ மாட்டேன். அழுது இருந்த காலெல்லாம் போச்சு. இனிமே தூக்கி போட்டு மிதிச்சு பந்தாடிட வேண்டியதுதான். நான் நல்லா தின்னுட்டு தெம்பா இருப்பேன். அந்த குடிகார போய் என்னடி போனா எனக்கு என்ன? சரி நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம வீட்டு வாசல்ல படுத்து கிடக்குது. ஐயோ அப்பா, அப்பாக்கு என்னாச்சு? அப்பா குடிச்சிட்டு படுத்திருக்காவ போல தெரியுது. சே, இந்த அப்பா திருந்தே மாட்டாரு. வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, நம்ம எப்படி குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கமேன்ற எண்ணமே இல்லை. சை மா 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 இந்த சந்தியா வந்துட்டா போல இருக்கு. மா இல்லவா, இந்த சோறு கறியில இங்கே அடுப்பில் வெளியே தான் செஞ்சோம். இங்கே கிடக்கு, இதை போட்டு சாப்பிடுவா. ஏம்மா சோறு சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என்னம்மா அப்பா இப்படி கிடக்காரு தெருவில்? ஏலா வாந்தி எடுத்து போட்டு கிடக்கானோ? ஆமாம்மா, வாந்தி எடுத்து போட்டுட்டு அதிலே படுத்து உருண்டுட்டு கிடக்காரு. சரி அந்த ஆள் கடந்துட்டு போறான், நீ சோத்தை போட்டு சாப்பிடு. காலையிலையும் சாப்பாடு செஞ்சு தராமல் போயிட்டேன்லாமே. ஒன்றும் சாப்பிட்ருக்க முடியல காலேஜ்லேயும். நீ அப்பாட்ட காசு வாங்கிட்டு போன்னு சொன்னல, அவைய காசு தந்தாவ. நாங்கள் கேன்டீனில் சாப்பிட்டேன். அப்படியா, சாப்பிட்டியா? சரி பரவாயில்ல, காலேஜ்லேருந்து வந்தப்புறம் கொஞ்சம் போட்டு சாப்பிடு. இம்மா பசிக்கலாம் இல்லவ, இப்படி கிடக்கார. நீ ஒன்றும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. சந்தியா, நீ உங்கள் அம்மாட்ட ஒன்றும் கேட்காத. அவியலே பாவம். நீ சோறு போட்டு சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடு. எத்தே இல்லத்தே, எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஏம்மா சந்தியா, உங்க அம்மா மட்டும் வருத்தையே படாம இருக்கா? அவளும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. சரி எல்லாம் சரியாயிரும் விடுங்க. இல்லை பெரியம்மா, எப்படி குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்தா எவ்வளோ அசிங்கமாக இருக்கு எங்களுக்கு. இது இன்னைக்கு நம்ம தெருவில் கிடக்காரு, இன்னும் ரோட்டில் போய் கிடந்தனா எங்கள் ஃப்ரெண்டு பிள்ளைலாம் பார்த்துனா என்ன சொல்லுவாவே எங்களை பார்த்து. சரியம்மா வருத்தப்படாத. உங்கள் அம்மா மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கா? அவளும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா. அழாதம்மா சந்தியா, அம்மா என்ன பண்ணுவேன்னு சொல்லு. இதுக்கு தான் அந்த அளவு ஏண்டான்ட்டு துரத்தி விட்டேன். வீட்டில் சேர்க்கவே முடியேன்னு. இதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் நாங்கள் அந்த ஆள்கிட்ட பேச முடியோன்னு சொன்னேன். நீ தான் அதுக்கப்புறம் பாவமாக இருக்கு, பேசுங்கன்னு எங்கள் 2 பேரையும் பேச வச்சா. இப்போ பாரு, மறுபடியும் குடிச்சிட்டு இப்படி கிடக்காரு. அந்த ஆளை வேண்டான்னு பேசுறதுக்கு டைவர்ஸாவது பண்ணுமோ? அதான் பண்ணணும் இனிமே. சந்தியா வருத்தப்படாத சந்தியா. நீங்களும் இப்படி வருத்தப்பட்டு இருந்தா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அழாத சந்தியா, முத கண்ணீரத்தோட. பாவம் அந்த பிள்ளைகள். சுனி, இது உங்க அப்பா தானே? ஆமா பாப்பா மாதிரி. ஏன் இப்படி தெருவுல கிடக்காவ? இந்த பக்கத்துல பிராந்தி படல் கிடக்கல, குடிச்சிட்டு படுத்திருக்காவ போல இருக்கு. இப்போ உங்க அப்பா மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாவளோ?
அப்படிதான் போலவே. சரி சோனி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஆ சரி பூமாரி. இவரெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டாரு. நான் இப்போ எங்க இருக்கேன்? ஓ, இன்னும் தெருவில் தான் கிடக்கணானா? என்ன தைரியம் இருந்தா என்னை இன்னும் தெருவில் போட்டிருப்பாளுவ. இதுல இருந்து என்ன தெரியுது? தா மொவா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காளுவ. நம்ம மேல யாருக்கும் மரியாதை கிடையாது. பாசம் கீசம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளி வேஷம்தான். இவங்களுக்காண்டியே நம்ம உழைச்சி கொட்டிட்டுங்கன்னு கடந்தோம். ரோசப்பட்டு வெளியே போனா நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா நம்ம கடைசி காலத்துல யார் பாப்பா? யாரும் கடந்து பாடு பார்க்க முடியாவ. அதுக்கு தான் நம்மளே இங்க வந்து சேர்ந்தோம். அதனால மறுபடியும் வீட்டை விட்டு போனா மறுபடியும் இந்த குடும்பத்துல சேரவே முடியாது. அதனால நம்ம போகக்கூடாது. எப்படியாவது லட்சுமி காலிலையும் பிள்ளைகள் காலிலையும் உளுந்தாவது வீட்டுக்குள்ளே போயிடணும். என்ன பண்ணலாம்? எப்படியும் இருட்ட போது பிள்ளைகள்லாம் வந்திருக்கோம். என்ன சொல்லி சமாதானப்படுத்தி நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போறது? சரி, எப்பயும் போல லட்சுமி தலையிலையும் பிள்ளைகள் தலையிலையும் ஒரு சத்தியத்தை அடிச்சுட்டு உள்ள போய் சேர்ந்துருவோம். எம்மா சோனி, சந்தியா, எம்மா பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டீங்களா? இந்தாங்கம்மா, அம்மா சோரளி தரேன், சாப்பிடுங்க. இன்னையோடு அந்த ஆளை தலைமுழிக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஆ சரிம்மா. எம்மா சோனியா, சந்தியா. லட்சு, தண்டபாணி அண்ணே உங்க பிள்ளைகளுக்கு யார சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டுட்டே டக்காரு. எனக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. நான் தான் காதுல வாங்காத மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அந்த கேன பையலுக்கு என் பிள்ளைகிட்ட என்ன பேச வேண்டி இருக்கு? அந்த ஆள் மோரையிலே காரி துப்புங்களா, இப்படி குடிப்பியான்னு. நீங்கள் காரி துப்புனாலும் அந்த ஆளுக்குலாம் ஒரு நாளும் புத்தி வராது. ஏம்மா இருமோ, நான் போய் பேசியேன். இனிமே இந்த வீட்டு பக்கம்லாம் வராதிங்க, எங்கள்கிட்டலாம் பேசாதீங்கன்னு. போங்க, அதை செய்யுங்க. பிள்ளைகள் சொன்னா அந்த ஆளு போயிருவேன்னா, பிள்ளைகள் என்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லட்டும். அப்போ போறேன் நான் சொல்லும்போது போய் சொல்லிட்டு வந்துருங்க 2 பேரும். அப்போ ஆயினா அவனுக்கு அறிவு வரட்டும். எல்லாம் லட்சுமி, உன் பிள்ளைல பார்த்து கவனமா பேச சொல்லு. எதுவும் வார்த்தை கடத்தி பேசிட போகுதுவே, வாக்குவாதமாயிர போகுது. அச்சே, என் பிள்ளை எல்லாம் என்ன மாதிரி கிடையாது, என்னை விட தைரியசாலிவ. அதுவே சமாளிச்சுக்கிடும். அந்த ஆளெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசினாதான் சரிப்பட்டு வருவாச்சே. இந்த மாதிரி குடிகார பயிலெல்லாம் மட்டு மரியாதை பார்க்காம பேசணும். பிள்ளைகளெல்லாம் விலகி வச்சுக்கிட்டா போல இருக்க. ஒரு பிள்ளையும் வெளியே வர மாட்டேங்குது. உள்ள போலான்னு பார்த்தா ஒரு கும்பலையே வச்சிருக்கா வீட்டுக்குள்ள. உள்ள போனா அடிச்சு வெளியே தூக்கி போட்டுருவாளோன்னு பயமா இருக்கு. வாங்கம்மா வாங்கம்மா, என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல இருந்து எப்போ வந்துச்சு? அம்மா எங்க வந்திய? அதான் அம்மா இனிமே வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவல்ல, வேற எதுக்கு எங்களை தேடி வாரியே? எம்மா சந்தியா, என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்டா? நான் உங்களை பெத்து வளர்த்த அப்பைம்மா. பெத்தேன்னு என்ன சொல்லுங்க, வளர்த்தேன்லாம் சொல்லாதீங்க. அதான் நான் பிறந்ததுமே விட்டுட்டு ஓடி போனியல்ல, மறுபடியும் வந்ததான் எங்க அம்மா என்னமோ உங்களை பாவம் பார்த்து சேர்த்துக்கிட்டா. உங்ககிட்ட பேச சொன்னதுனால தான் நாங்கள் 2 பேரும் பேசணும். மறுபடியும் குடிக்க மாட்டேன்னு எத்தனை முறை எங்க மேலாம் சத்தியம் பண்ணியிருப்பிய அம்மா கிட்ட. மறுபடியும் குடிச்சிட்டு இருந்தா உங்களை எப்படி வீட்டில் சேர்ப்பாவே? இப்படி குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தா உங்களை எப்படி வீட்டில் சேர்க்குது? எல்லாரும் போலயும் நாங்களும் மரியாதையா வாழணும்னு ஆசை இருக்காது எங்களுக்கும். என்ன இந்த ரெண்டா இவ்வளவு விவரமா பேசுது? எல்லாம் இவ்வளவு ஆத்தாக்காரி சொல்லி கொடுத்துருப்பா. அதான் இங்க வந்து இந்த பேச்சு பேசுது வாயாடிவே. எம்மா, அப்பா ஏதோ புத்தி கெட்டு கொஞ்சம் குடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்கம்மா. இனிமே அப்பா குடிக்க மாட்டேன். உங்க அம்மையை கூப்பிடுங்கம்மா. அவகிட்ட வேணாலும் நான் அவ காலில் உளியேன். ஆமா, காலில் உழுவான். காலில் சும்மா படம் காட்டுவான். ஆமா, நீங்க யாரு காலிலையும் உள்ள வேண்டாம். கிளம்புங்க வீட்டை விட்டு. அப்படி சொல்லாதீங்கம்மா, நான் உங்களோட பெத்த அப்பேன். அப்பையும் சுப்பேன் ஒருத்தனுங்க தேவையில்ல, கிளம்புங்க. நீங்க இல்லாம எங்க அம்மா எங்களை வளர்த்தால, எங்க அம்மா எங்களை பாத்துக்கிடுவா. நீங்க ஒன்றும் தேவையில்ல. உன் பிள்ளைகள் உன்னைய பத்தி எப்படி சொல்லுது பாத்தியா? நீ எந்த அளவுக்கு இருக்கன்னு பாத்துக்க. இப்படி சொல்லுது வேணா? ஆமாப்பா, எங்களுக்கு இப்படி குடிகார அப்பெல்லாம் வேண்டாம். அங்கங்க ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடக்குற அப்பா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்களை பார்த்து எல்லாரும் கேலி பண்றதுக்கா? ஏ லட்சுமி, நீ சொல்லி கொடுத்துதான் அந்த 2 பிள்ளைகளும் இந்த பேச்சு பேசுது. இல்லாட்டினா என் பிள்ளைகளும் பேசாது இப்படிலாம். நீ என் 2 பிள்ளைகள்கிட்டையும் சொல்லி கொடுத்து எனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கா. ஆமா, நான் சொல்லி கொடுக்கேன். ஏன்னா அந்த 2 பிள்ளைகளும் பச்சை பிள்ளைகள் பத்தியில ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்லி தரல, நாங்களா தான் பேசுறோம். ஆமா, எங்களுக்கு யாரும் சொல்லி தரணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை. எங்களுக்கும் எல்லாரையும் பார்த்தாலே தெரியுது. நாங்களும் எல்லாரையும் போல நல்லா இருக்கணும்னு நினைக்கோம். இப்படி குடிச்சிட்டு இருந்தா நாளைக்கு யாரு நம்ம குடும்பத்தை மதிப்பா? ஏதோ ஒரு நாள் கொஞ்சோட கூட குடிச்சிட்டேன், அதுக்குன்னு வீட்டை விட்டே வெளியே போன்னு சொல்லிடுவீங்களா? ஒரு நாள் அம்மா, ஒரு நாள் எத்தனை ஒரு நாள் நானும் கண்டும் காணாமே இருந்தா இவருக்கு ஓவர் திமிரு. நீ குடிச்சிட்டு மல்லாக்க கடக்க போய் தானே திருட்டு போய் வீட்டுக்குள்ள வந்து அவளத்தையும் திருட்டு போனா? அதுக்கு காரணம் நான் இல்லடி, நீந்தான். நீ ஒழுங்கா வீட்டுல தூங்கியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நீ என்னமோ பெரிய சிபிசிஐடி மாதிரியே அவ வீட்டுல திருட்டு பயல்களை கண்டுபிடிக்க போறேன்னு அங்க போய் தூங்கினா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நம்ம வீட்டுல வந்து திருட்டு போய் திருட்டிட்டு போவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஒரு பொம்பளை வீட்டுல ஒழுங்கா பிள்ளைய வச்சுக்கிட்டு தூங்குவாளா, இல்ல அடுத்த வீட்டுல பிள்ளைய விட்டு போய் தூங்குவாளா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா சொல்லு? இங்க பாருங்க, சும்மா அம்மாவெல்லாம் குறை சொல்லாதீங்க.
நீங்க பண்ணின தப்புக்கு இப்ப அவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ? அங்க நாங்கள் எல்லாம் தூங்க போனோம் சரி, உங்களை குடிக்க சொன்னது யாரு? அம்மையா குடிக்க சொன்னா? இங்க பாரு, பொட்ட பிள்ளையாச்சேன்னு பாக்கேன். இந்த மாதிரி எதிர்த்து எதிர்த்து பேசலன்னா பல்லுகளெல்லாம் தட்டி போடுவேம்மா. இவங்க பாரு, நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பிள்ளைகள் மேல மட்டும் கைய வச்சேன்னா அப்புறம் கைய கடலாம் உடைச்சிருவேன் பாத்துக்க. பிள்ளைகள் ரெண்டும் என் பிள்ளைகள், எப்படி வளர்க்கணும் என் பிள்ளைகள்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. இங்க பாரு லட்சுமி, தெரியாம கோவப்பட்டே விடு. இனிமே குடிக்க மாட்டேன். ஒழுங்கா சொல்ல பேச்சு கேளு. இனி வீட்டை விட்டு போன்னு சொல்லாத. போன்னு சொன்னா நான் எங்க போவேன்னு சொல்லு. நான் என்ன தோட்டத்துல இருந்து தோட்டத்தை மட்டும் பாத்துக்கிட்டாட்டுமா முன்னாடி மாதிரி? நீ சோறு கூட பொங்கி தரான்டா. நான் தோட்டத்து வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே நானே அங்க பொங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டேன். இனிய வெளியே எங்கேயும் போன்னு மட்டும் சொல்லாத. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அது ஒன்றும் உன் வீட்டு தோட்டம் இல்லை, நீ தோட்டத்தில் இருக்கிறதுக்கு. அது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த தோட்டம். அந்த தோட்டத்தை எப்படி பார்த்துக்கிட்டணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. லட்சுமி மன்னிச்சுக்க லட்சுமி, உன் காலில் விழுறேன். எந்திரிங்க, காலில் ஒன்றும் உள்ள தேவையில்ல. இங்க பாரு லட்சுமி, எல்லாரும் முன்னாடி உன் காலில் விழுந்துட்டு இனிமேலாவது இனி வெளியே போன்னு சொல்லாத. ஆமா லட்சுமி, இவ்வளோ பெரிய மனுஷன் உன் காலில் விழுந்து கெஞ்சியாரு. விட்டுரு, இருந்துட்டு போட்டோம். 2 பிள்ளைகளுக்கு தவப்பே வேணும்ல. ஆமா லட்சுமி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. லட்சுமி, நீ மட்டும் இப்ப என்னைய வீட்டை விட்டு துரத்திட்டா நான் அப்புறம் ஒரு குளத்துலயோ குட்டையிலேயே தான் விழுந்து சாவணும். சாவுல செத்த பையில நார பையில. ஐயோ, மனசுக்குள்ள பேசுனது வெளியே கேட்டுற போகுது. நாலுமுடி, தண்டமணி என்னன்னா பார்க்க பாவமா இருக்கு. நாலுமுடி ஏட்டி, உனக்கு பாவமாவா இருக்கு? அந்த ஆளை பார்க்க எனக்கு இந்த யாரு குணசேகரனா, எதிர்நீச்சல்ல வார குணசேகரனை மிஞ்சிருவான் போல இருக்கு இந்த ஆளு நடிப்புல. என்ன சொல்றீங்க நாலுமுடி? ஆமா, வேற என்ன? டைப் டைப்பா பேசியாரு. திடீர்னு கோவமா பேசியாரு, திடீர்னு சாந்தமா பேசியாரு, காலில் விழியாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆமா ஆமா, பிள்ளைகிட்ட கோவமா பேசினாரு, அப்புறம் லட்சுமி அக்காட்ட கோவமா பேசினாரு, இப்ப மறுபடியும் காலில் விழுந்து கெஞ்சியாரு. இதெல்லாம் நம்ப கூடாது. எனக்கு குடிகார பயல்களை நம்பவே விடாது. சரியான ஏமாத்துக்காரனுவ. பச்சொந்தி மாதிரி நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருப்பானுவ. ப்ளீஸ் லட்சுமி, உன் காலில் ஒளியே. தோட்டத்திலேயாவது இருக்க சம்மதி. கடைசியில தண்டபாணி மண்புழுவா மாறிட்டாரு. அப்ப சிவாஜி என்ன சாவல, தண்டபாணி ரூபத்துல உலா வந்துகிட்டு இருக்காரு. லட்சுமி, தோட்டத்துல தானே இருக்கேன்னு சொல்லியா, அங்கேயே இருந்துட்டு போட்டோம் விடு. ஆச்சே, இனிமே என் முடிவுலாம் எதுவும் கிடையாது. என் பிள்ளைகள் என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் நான் கேட்பேன். அந்த பிள்ளைகள் பேசாண்டேன்னு தான் சொல்லிச்சு இந்த மனுஷன்ட்ட. நான் தான் பேசுங்களா, பாவமா இருக்கு, கை கால் வெள்ள அடிபட்டு ஒருக்கா கடைக்காரனை தான் வீட்டுக்கு கூட்டு வந்து பாடு பார்த்துருந்துச்சு. அப்பதான் அந்த பிள்ளைகளோட பேசுங்கன்னு சொன்னேன். இனிமே நான் சொல்ல மாட்டேன். ஆச்சே, எதுவும் அந்த பிள்ளைகள் என்ன முடிவு எடுக்கோ அதை நான் கேட்கேன். ஏம்மா பிள்ளைகளா, உங்க அப்பனை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? சரி, தோட்டத்திலேயாவது இருந்துக்கிட்டீங்கிறல உங்க அப்பன், அங்கேயாவது இருக்க சரின்னு சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, அப்பாவை பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையா? எத்தனை முறை நீங்களும் கேட்டதெல்லாம் நான் வாங்கி தந்திருப்பேன் உங்களுக்கு. ஏதோ அப்போ தெரியாம பண்ணினேன் தப்பு காண்டி இப்படி எல்லாரும் தண்டனை கொடுக்காதீங்க அப்பாவுக்கு. ஏதோ புத்தி கெட்டு போய் குடிச்சிட்டேன், இனிமே குடிக்க மாட்டேன். இப்ப சோனி, இப்ப என்னப்பா பண்ண? தோட்டத்துல கடந்துட்டு போட்டு, ஆனா நம்ம பேசாண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். சரி, அப்ப அப்படியே சொல்லிடட்டுமா? சொல்லு. எம்மோ, நம்ம யாரும் இவர்கிட்ட பேசாண்டா எதுவும். தோட்டத்தில் ஏதாவது வேலை செஞ்சோன்னா செஞ்சுட்டு அடக்கட்டும். நம்ம பாட்டுக்கு தோட்டத்துக்கு போனால் நம்ம வேலையை பார்த்துட்டு வருவோம். உங்களுக்கு விருப்பம் போல் செய்யுங்கம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் தோட்டத்திலே இருங்க, தோட்டத்து வேலையை மட்டும் பாருங்கள். ஆனால் நாங்கள் யாரும் உங்ககிட்ட பேச மாட்டோம். தோட்டத்துக்கு நாங்களும் வருவோம், வேலையெல்லாம் செய்வோம், எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் பாட்டுக்கு வருவோம். எங்ககிட்ட எதுவும் நீங்களும் பேசக்கூடாது, நாங்களும் பேச மாட்டோம். என்ன காதில் வாங்கினியா? கிளம்பு, இடத்த காலி பண்ணு, பிள்ளைகள் சொல்லிட்டு. பிள்ளைகளை வச்சு என்னைய வெளியே துரத்திட்டா? நீ எதை நினச்சி வருத்தப்படாத லட்சுமி. ஆமலச்சு, நாங்களாம் இருக்கோம்ல, எப்பயும் கலகல நீங்கள் எப்பயும் போல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்பொழுது லட்சுவை சந்தோஷப்படுத்துவதற்காக இளிச்சவாச்சி ஒரு குத்தாட்டம் ஆடப் போகிறாள். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.